October 7th, Hamas, Hamas, Hamas. The Global Talk. அன்பார்ந்த குளோபல் உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று 11ஆம் தேதி ஜூன் மாதம் 2025. சென்ற 24 மணித்தியாலங்களுக்குள்ள சர்வதேசத்தில் நடந்த முக்கிய தகவல்களை பற்றி சுருக்கமாக பேசுவோம். இந்த வகையில் உலகத்தில் காசாவில் நடக்கிற யுத்தம் உலக சமுதாயத்தையே மிகவும் உள்ளங்களை பாதித்துவிட்ட நிலையில் காணப்படுகின்றது. மனசாட்சி மிக்கவர்கள், நேர்மையான சிந்தனை உள்ளவர்கள் இந்த காசாவுக்காக கண்ணீர் வெடித்துக் கொண்டிருப்பது உலக அரங்குகளில் காணக்கூடியதாக உள்ளது. இத்தாலி நாட்டிலிருந்து மனிதாபிமான உதவிகளை ஏற்றிக்கொண்டு காசாவுக்கு சென்ற அந்த கப்பலை இஸ்ரேலிய ராணுவம் காசாவின் கடற்பரப்பில் வைத்து கைது செஞ்சாங்க. கைது செய்யப்பட்ட அனைவரும் இஸ்ரேல் தலைநகரத்தில் அடைக்கப்பட்டு அவங்க கொண்டு வந்த அனைத்து பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. அதில் அப்படி என்ன பொருள் இந்த தெரியுமா? சின்ன பிள்ளைகளுக்கான உணவுகளும், அங்கவீன பிள்ளைகளுக்கான செயற்கை உறுப்புகளும், சாதாரணமாக நாம் காய்ச்சல் ஏற்படும் போது அருந்தும் மாத்திரைகளும், இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கான அடிப்படை மருந்துகள் உட்பட பெண்களுக்கான சில முக்கிய மருந்துகளும், கர்ப்பிணி தாய்க்கான மருந்துகள் மற்றும் ஊட்டச்சத்துக்களும், சிறு பிள்ளைகளுக்கான பால்மா போன்ற பெட்டிகளும் ஏற்றப்பட்டு தான் அந்த காசாவுக்கு சென்றது. இவை அனைத்தையுமே இந்த கொடுங்கோல் இஸ்ரேல் ராணுவம் பறித்துவிட்டு அவர்களை கொண்டு போய் இஸ்ரேல் தலைநகரத்தில் அடைத்து வைத்தார்கள். பின்னர் அவர்களிடம் அனைவரையும் சொந்த விருப்பத்தோடு அவர்களுடைய நாட்டுக்கே நாடு கடத்தப் போகிறோம், மீண்டும் இவ்வாறான ஒரு விடயங்களில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்ற ஆவணம் ஒன்றை தயாரித்து இவற்றில் கையெழுத்திடும்படி இஸ்ரேல் வேண்டியுள்ளது. வந்தவர்களில் ஒருவர் மாத்திரம், அதாவது பிரான்சை சேர்ந்த ஒருவர் மாத்திரமே கையொப்பம் இட்டதால் கையொப்பம் இட்ட அவரை இன்று டெல் அவீவ் விமான நிலையத்திலிருந்து பிரான்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக செய்திகள் குறிப்பிடுகிறது. கையொப்பம் இடாதவர்களை அவர்களுக்கு எதிராக குற்றத்தாக்கல் செய்து விரைவில் இஸ்ரேலிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை இஸ்ரேல் அரசாங்கம் செய்து வருவதாக தகவல் கிடைக்கின்றது. எனவே இவர்களை விடுவிக்கும்படி சர்வதேச நாடுகள் இஸ்ரேலிடம் வேண்டியுள்ளது. அதேவேளை கையொப்பமிடாது இஸ்ரேலிடம் உள்ள கப்பலில் வந்த அனைவரும் தங்கள் மனிதாபிமான உதவிக்காகவே காசாவுக்கு வந்தோம், ஆகவே காசா கடற்கரையில் இஸ்ரேலிய ராணுவம் எங்களை கைது செய்தது சர்வதேச சட்டப்படி குற்றமாகும், இது மனித உரிமை மீறல் என்று இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்து வருவதாக தகவல் கிடைக்கின்றது. அதேவேளை இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டால் இவர்களுக்கு சார்பாக விவாதிப்பதற்கும் சர்வதேச வழக்கறிஞர்கள் இஸ்ரேலில் விவாதிப்பதற்கு தயாராக உள்ளதாகவும், அதேவேளை இஸ்ரேலில் உள்ள வழக்கறிஞர்கள் இவர்களுக்கு சார்பாக விவாதிப்பதற்கு தயாரான நிலையில் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த ஒரு செய்தியாக சகோதரர்களே, காசாவில் தற்போது யுத்தம் நடந்து வருகிறது. இந்த யுத்தத்தில் கடுமையான ஆள் பற்றாக்குறையை இஸ்ரேலிய ராணுவம் எதிர்நோக்குகின்றது. எனவே இதனை நிவர்த்தி செய்வதற்காக வேறு வழியின்றி பெண் ராணுவத்தினரை யுத்தத்திற்கு அனுப்பும் நடவடிக்கைகளில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருவதாக இஸ்ரேலின் பிரபல ஊடகமான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் குறிப்பிடுகின்றது. இது இவ்வாறு இருக்கும் போது சகோதரர்களே, இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூட் ஹோல்மட் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு மூளையில் படுமளவு ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார். ஏனென்றால் அவர் மூளையால் சிந்திக்கின்றாரா என்று தெரியவில்லை, ஆனால் அவர் எழுதிய கடிதம் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அதுவும் இஸ்ரேலிய பிரதமர். அந்த கடிதத்தில் இஸ்ரேலிய பிரதமர் எஹூட் ஹோல்மட் குறிப்பிட்ட முக்கிய விடயங்கள் ஆவன. அதாவது காசாவில் நடக்கும் யுத்தம் அது யுத்தம் அல்ல, அது ஒரு வன்முறை, வெறியாட்டம், இனப்படுகொலை, சர்வதேச போர்க்குற்றம் என்றெல்லாம் அந்த கடிதத்தில் அவர் வார்த்தைகளாக பயன்படுத்தியுள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகிறது. அமெரிக்கா நினைத்தால் அடுத்த நிமிடமே இந்த யுத்தத்தை நிறுத்த முடியும் என்று அவர் கடிதத்தில் தெளிவாக எழுதியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றது. உங்களுக்கு புரிந்திருக்கும் சகோதரர்களே, காசாவில் அக்டோபர் 7 அல்ல, இதற்கு முன் இருந்த அனைத்து நடவடிக்கைகளையும் அழிவுகளையும் யார் பின்னணியாக இருந்து செய்து கொண்டிருந்தது என்பது இந்த இஸ்ரேலிய முன்னாள் பிரதமர் எஹூட் ஹோல்மட்டுடைய கடிதத்திலிருந்து சர்வதேசமே புரிந்து கொள்ளும். ஏனென்றால் இந்த கடிதத்தை அமெரிக்காவுக்கு எழுதியவர் சாதாரணமான ஒருவர் கிடையாது. அவர் முன்னாள் இஸ்ரேலுடைய பிரதமர், அமெரிக்காவை நன்கு அறிந்து வைத்தவர். இந்த வகையில் இந்த ஹோல்மட்டுடைய கடிதம் இஸ்ரேல் பாலஸ்தீன விடயத்தில் அமெரிக்காவுடைய உண்மையான முகத்தை எடுத்து காட்டும் ஒரு ஆதாரம் என்று குறிப்பிடலாம். அமெரிக்கா அடுத்தவன் வீட்டில் புகுந்து செய்து கொண்டிருக்கும் அட்டகாசம் தான் தற்போது தனது நாட்டில் என்றும் இல்லாதவாறு ஒவ்வொரு வகையில் விளைந்து கொண்டிருக்கின்றது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய காட்டு தீயால் கலிபோர்னியா நகரம் அழிந்தது. பின்னர் மிகப்பெரிய சூறாவளி, இதனாலும் பாரிய அழிவுகளை அமெரிக்கா கண்டு கொண்டது. மறுபடியும் காட்டு தீ ஏற்பட்டு பாரிய அழிவுகளை ஏற்படுத்தியது. இவை அல்லாமல் பசிபிக் சமுத்திரத்திலிருந்து பாரிய ஒரு சுனாமி எச்சரிக்கை அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு புவியியல் ரீதியான ஒரு செய்தியை அமெரிக்காவின் வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் புவியியல் சார்ந்த ஆராய்ச்சிகள் வெளியிட்டதை எமது யூடியூப் அலைவரிசையில் நாம் பதிவேற்றியிருந்தோம். இவ்வாறு தான் தற்போது அமெரிக்காவில் வெவ்வேறு வகையான விசாக்களில் அமெரிக்காவில் குடியேறுபவர்களை சட்டவிரோதமான குடியேற்றவாசிகள் என்று குறிப்பிட்டு அவர்களை அதிரடியாக ஒரு திட்டம் இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேற்றுகின்றது இந்த டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம். இதனால் அமெரிக்காவுடைய கலிபோர்னியாவில் ஆரம்பித்த மக்கள் போராட்டம் தற்போது நாடு பூராவும் பரவி உள்நாட்டு யுத்தம் என்ற ஒரு நிலைக்கு மாறுமா என்ற அச்சம் நாம் செய்திகளில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் மக்கள் கொந்தளிப்பு, சொத்துக்களுக்கு தீ வைப்பு, ராணுவத்தோடு போராட்டம், சிவில் பாதுகாப்பு படையினரோடு போராட்டம் என்ற காணொலிகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. இவை அல்லாமல் இந்த டொனால்ட் ட்ரம்புடைய அரசாங்கம் 5000க்கு மேற்பட்ட ராணுவ வீரர்களை தற்போது களத்தில் இறக்கியுள்ள செய்தியும் கிடைக்கப்பெறுகிறது.
வருகிறது. இதனால் இந்த டொனால்ட் ட்ரம்புடைய மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக உள்ளூர் அரசியல்வாதிகள், அதாவது மாநில மாகாண கவர்னர்கள் டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்தை நேரடியாகவே எதிர்க்கின்றார்கள். அதாவது இந்த ராணுவத்தை பொதுமக்களுக்கு எதிராக உள்நாட்டுக்குள்ளேயே களமிறக்கியுள்ளது மிகப்பெரிய சட்டவிரோதம் என்று கவர்னர்களும் உள்ளூராட்சி மன்றங்களும் மாநில அரசாங்கங்களும் டொனால்ட் ட்ரம்பை விமர்சிக்கின்றன. இதனால் மக்களுக்கு மேலும் உற்சாகம். ராணுவத்தையும் போலீசாரையும் கடுமையாக மக்கள் எதிர்க்கின்றனர். இதனால் இந்த பதட்டமான நிலை தற்போது அமெரிக்கா எங்கும் பரவி வருவது செய்திகளில் காணக்கூடியதாக உள்ளது. இதனால் தற்போது இதனை பார்த்து கொண்டிருக்கும் அரசியல் ஆய்வாளர்கள் இது ஒருவேளை உள்நாட்டு சிவில் போருக்கு மாறும் நிலைக்கு வந்துவிட்டதாக இவர்கள் குறிப்பிடுகின்றனர். ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் மக்களிடம் ஆயுதங்கள் உள்ளது, அதாவது துப்பாக்கிகள் உள்ளது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் தான் துப்பாக்கிகளை வைத்துக் கொள்ள முடியாது. அவற்றை வைத்துக் கொள்வதென்றால் பல்வேறு நிபந்தனைகள் உண்டு. அமெரிக்காவில் சாதாரணமாக ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு வயது வந்தவர்களும் பாதுகாப்புக்காக துப்பாக்கிகளை வைத்துக் கொள்ள அனுமதி உண்டு. ஆகவே இந்த பிரச்சனை மேலும் விரிவடைந்தால் அமெரிக்காவுடைய நிலைமை மிக மோசமடையும் என்று அவதானிகள் குறிப்பிடுகின்றனர். இவ்வாறு இருக்கையிலும் சகோதரர்களே, இந்த கடும் பிரச்சனைகளுக்கு மத்தியில் முஸ்லிம் அல்லாத ஒருவர் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் முஸ்லிம் அல்லாத ஒருவர் தான். அந்த போராட்ட குழுக்களுக்கு நின்று கொண்டு, ராணுவத்துக்கு முன்னே நின்று கொண்டு அல்லாஹு அக்பர் தக்பீர் என்று ராணுவத்துக்கு முன்னே நின்று முழக்கமிடுவதை காணொலி ஒன்று இங்கு எடுத்து காட்டுகின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், தக்பீர், தக்பீர். அல்லாஹு அக்பர் என்று குறிப்பிட்டால் அதுவும் தக்பீர் தான், இறைவனை புகழுதல். இறைவன் மிக பெரியவன் என்பதுதான் அல்லாஹு அக்பர் என்ற அர்த்தம். இந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைக்கு கூடாத முறையில் அர்த்தத்தை கொண்டு வந்த ஒரு கூட்டம் தான் இந்த ISIS கூட்டம். அநியாயமான கொலைகளை செய்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்பார்கள். ஆகவே பார்த்து கொண்டிருக்கும் மாற்று மதத்தினர் ஒரு அநியாயமான சம்பவத்தை செய்பவர்கள் தான் இதை சொல்வார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மை அவ்வாறல்ல. ஒரு போர்க்களத்தில் எங்களை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, இறைவனோடு நெருங்கிக் கொள்வதற்காக இறைவனை துதி செய்யும் ஒரு முறைதான் இது. ஆனால் கொலை செய்துவிட்டு, அநியாயம் செய்துவிட்டு, மார்க்கத்துக்கு விரோதமான செயல்களை செய்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அதற்கு எந்த வகையிலும் இஸ்லாம் பொறுப்பல்ல. ஆனால் இந்த காணொளியில் அல்லாஹு அக்பர் என்று குறிப்பிடுபவர் அவர் என்ன நோக்கத்துக்காக இதை செய்கின்றார் என்பது எங்களுக்கு தெரியாது. இந்த வகையில் சகோதரர்களே, இந்த காணொளியை பதிவேற்றியவர் கீழ்வருமாறு குறிப்பிடுகின்றார். அல்லாஹு அக்பர், அதாவது இறைவன் பெரியவன் என்று முழங்குபவர் அமெரிக்காவில் குடியேறிய மெக்சிகோ நாட்டை சேர்ந்த முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதர். அல்லாஹு அக்பர் என்ற ஒரு முழக்கம் அமெரிக்காவையும் அமெரிக்காவுடைய ராணுவத்தையும் பயமுறுத்தும் ஒரு உளவியல் ரீதியான வார்த்தையாகும். எனவே தான் அதனை இந்த இடத்தில் கூறி அமெரிக்க படைகளை பயமுறுத்துகிறார் என்று இந்த காணொளியை பதிவேற்றியவர் குறிப்பிடுகின்றார். உண்மையில் அமெரிக்கர்களுக்கு பயம் இருக்கும். என்று சொன்னால் ஈராக் பல முஸ்லிம் நாடுகளில் ஆக்கிரமிப்பு செய்யும் போது அங்குள்ள போராளிகள் இந்த அமெரிக்க படைகளுக்கு எதிராக யுத்தம் செய்யும் போது அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். அதனால் இந்த அல்லாஹு அக்பர் என்பது அமெரிக்க படைகளுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியான பயம் உள்ளது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும். இவ்வாறு இதுக்கும் அமெரிக்காவுடைய ஒரு டிவி சேனல் என்ன பேசுகின்றார் என்று பாருங்கள். இப்படியும் ஒரு அமெரிக்க சேனல் அமெரிக்காவில் உள்ளதா என்று உங்களுக்கே அதிசயமாக இருக்கும். அவர் பேசுவதை நான் உங்களுக்கு சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். இந்த யூதர்கள் தான் அமெரிக்க ஜனாதிபதியை கொண்டவர்கள். 2001ஆம் ஆண்டு நியூயார்க்கில் உள்ள உலக வர்த்தக மைய கட்டிடமான அன்றைய காலகட்டத்தில் உலகின் உயரமான கட்டிடத்தை உடைப்பதற்கு முழு சதியும் செய்தவர்கள் இந்த யூதர்கள் தான். உங்களுக்கு தெரிந்திருக்கும் 2001ஆம் ஆண்டு 2 விமானங்களை ஒரு கட்டிடத்தில் மோதவிட்டு அந்த கட்டிடம் முற்று முழுதாக தரைமட்டமானது. இதனை செய்தவர்கள் யூதர்கள் தான் என்று தற்போது அமெரிக்காவுக்குள் வெளிச்சம் பெற்றுவிட்டது. இல்லாமல் அவர் மேலும் செய்திகளில் குறிப்பிடுகின்றார், காசா படுகொலை உட்பட யூத குற்றவாளிகள் செய்யும் ஆயிரக்கணக்கான பேரழிவுகளுக்கு இவர்களை தண்டிக்காமல் இருக்கக்கூடாது என்று மேலும் இச்செய்திகளில் வாசிக்கின்றார். இந்த யூதர்களை அமெரிக்கா முழுவதிலும் இருந்து வெளியேற்றாவிட்டால் நாளை அமெரிக்கா யூதர்களின் கைவசமாகிவிடும் என்று மேலும் தனது செய்தியில் குறிப்பிடுகின்றார். அமெரிக்காவில் இப்படி ஒரு யூதர்களுக்கு எதிரான ஒரு சேனல் உள்ளதா என்பது அதிசயமாக உள்ளது. ஆனால் இது அமெரிக்காவுடைய ஒரு உள்ளூர் சேனல், டிவி அலைவரிசை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த சகோதரர்களே, இங்கு காணப்படுபவர் பிரிட்டிஷ் நாட்டுடைய ஒரு மூத்த அரசியல்வாதி. இவர் காசாவுக்கு எதிராக கடுமையாக நாட்டுக்குள் பிரச்சாரம் செய்து வந்த ஒருவர். உங்களுக்கு தெரியும், அக்டோபர் 7ஆம் தேதி காசாவில் இருந்து ஹமாஸ் படையினர் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேலுக்குள் நுழைந்து நூற்றுக்கணக்கான பெண்களை கற்பழித்தார்கள் என்ற செய்தி அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளில் பரவியது. இதற்கு காரணம் இஸ்ரேலிய ஊடகங்களும் இஸ்ரேலிய அரசியல்வாதிகளும் இஸ்ரேலுடைய இராணுவத்தினருமாகும். ஆனால் சர்வதேச இஸ்லாமியர்களுக்கு இதன் உண்மைத்தன்மை புரிந்திருக்கும். ஆனால் இது ஐரோப்பா அமெரிக்க நாடுகளில் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான ஜோர்ஜ் பைடன் கூட இந்த விடயத்தை கோடிட்டு பேசினார். ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் புகுந்து இஸ்ரேலிய பெண்களுக்கு இவ்வாறு மோசமான விடயங்களை செய்ததாக பைடன் கண்ணீர் விட்ட செய்தியும் காணொலிகளாக நாங்கள் பார்க்க கிடைத்தது. ஏன் இங்கு
பேசுவர் கூட அன்று பைடனுக்கு சார்பான கருத்துக்களையே பேசியவர். ஆனால் இறைவன் இன்று உண்மையை அவரின் வாயினாலேயே குறிப்பிட செய்கின்றான். இவர் குறிப்பிடும் முக்கிய விடயம் என்னவென்றால், ஹமாஸ் இவ்வாறான ஒரு விடயத்தை ஒருபோதும் செய்யவில்லை. இவ்வாறு செய்தார்கள் என்று அன்று எனக்கு இஸ்ரேலிய போலீசார் தான் என்னிடம் கூறினார்கள். ஆனால் அவ்வாறு ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை. இது ஒரு பகிரங்கமான இஸ்ரேலுடைய மிகப்பெரிய பொய் என்பதை இந்த அரசியல்வாதி சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டதை நாம் காணக்கூடியதாக உள்ளது. நிச்சயமாக அசத்தியம் அழியும், சத்தியம் வெற்றி பெறும் என்பதுதான் உண்மை. எமது வலைத்தளத்தில் சில மாற்று மத சகோதரர்கள் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இந்த ஹமாஸ் போராளிகள் செய்த கொடூரமான வேலையினால் தான் தற்போது காசா இந்த நிலைமைக்கு மாறிவிட்டது என்று கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த சகோதரர்களுக்கு நான் சுருக்கமாக வழங்கக்கூடிய பதில் என்னவென்றால், அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி மாத்திரம்தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதற்கு முன்னாலுள்ள காலங்களில் இந்த பாலஸ்தீனிய மக்கள் பட்ட வேதனைகளும் அழிவுகளும் நீங்கள் அறியவில்லையா அல்லது அறியாதது போல இருக்கின்றீர்களா? சுருக்கமாக சொன்னால், பாலஸ்தீனம் என்பது முஸ்லிம்களுடைய பூமி. இஸ்ரேல் படைகளால் அல்ல, உலகத்தில் உள்ள எந்த படைகளாலும் இந்த சிறிய ஹமாஸ் படையினரை வெற்றி கொள்ளவே முடியாது. உலகத்தில் உள்ள மிகப்பெரிய படைகளில் ஒன்று அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற படைகள். இப்படிப்பட்ட பெரிய நாடுகளில் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் தன்வசப்படுத்தி வெற்றி பெற்ற சம்பவங்கள் உலகத்தில் ஏராளம் உள்ளது. ஆனால் 365 சிறிய ஒரு சதுர கிலோமீட்டரை கொண்ட இந்த காசாவை, அதாவது 41 கிலோமீட்டர் நீளமும் 12 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு பிரதேசம், இதனை கைப்பற்றுவதற்கு முழு அமெரிக்காவுடைய ஆதரவோடு உலகத்தில் மிக சிறந்த படைகளில் ஒன்றான இந்த இஸ்ரேலுக்கு ஏன் இன்னும் கைப்பற்ற முடியாமல் உள்ளது? இன்னும் தொடர்ந்து காசாவில் ஹமாஸ் சண்டையிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த இஸ்ரேலிய படையினர் பொதுமக்களோடு தான், அதாவது நிராயுத பாணிகளை கொண்டு போட்டு வீராப்பு பேசுகின்றார்கள். அவர்கள் உலகத்தில் வல்லமை மிக்க படை என்றால் இதுவரையும் அவர்கள் காசாவை கைப்பற்றி இஸ்ரேலிய கொடியை பறக்க விட்டிருக்க வேண்டும். இந்த இஸ்ரேலுடைய போர் ஆரம்பிக்கும் போது சில யூடியூபர்கள் 7 நாட்களுக்குள் இந்த காசா நிலப்பரப்பை இஸ்ரேல் கைப்பற்றிவிடும், 7 நாட்களே மிக அதிகம் பா என்று சில யூடியூபர்கள் பேசி வந்தார்கள். இருந்தாலும் எங்கள் நபி சொன்ன விடயம் ஒரு நாளும் பொய்யாகாது என்ற ஒரு நம்பிக்கை எங்களிடம் இருந்தது. நபி என்ன சொன்னார் தெரியுமா? அவற்றை சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். ஒரு சிறிய கூட்டம் இந்த பாலஸ்தீனத்தில் போராடும், இறைவனின் பெயர் கொண்டு போராடும் சிறிய கூட்டம் தான். ஆனால் எதிரிகளால் அந்த கூட்டத்தை ஒருபோதும் வெல்ல முடியாது என்று அவர் இன்று நேற்று சொல்லவில்லை, 1400 வருடங்களுக்கு முன் சொல்லி சென்றார். உண்மையை சொல்லப்போனால் இவ்வளவு பெரிய தொழில்நுட்பங்களை கொண்ட இந்த படை ஹமாஸுடைய சுரங்க பாதைகளுக்குள் நுழைந்து ஹமாஸை கைது செய்திருக்க வேண்டும். ஏன் இதுவரை இவர்களால் முடியவில்லை? இஸ்ரேலிய ராணுவம் இதுவரை யுத்தம் என்று சொல்லி கொலை செய்தது அனைத்தும் ஹமாஸை அல்ல, பொதுமக்களை தான் என்பதுதான் உண்மை. இங்கே பாருங்கள், இது வேறு எங்கும் அல்ல. இஸ்ரேலிய மக்கள் இந்த போரின் கொடுமை போதும், எங்களது நாளாந்த வாழ்க்கை, இயல்பான வாழ்க்கை இல்லாது போய்விட்டது. போர் என்று சொல்லி பெண்களையும் குழந்தைகளையும் கொன்றதுதான் மிச்சம். இந்த ராணுவத்தினால் எங்களது உறவினர்களான பணைய கைதிகளையும் மீட்க முடியவில்லை. யுத்தத்தை வெற்றி கொண்ட பாடுமில்லை என்று கூறி இந்த காசாவுக்கு அருகாமையில் நின்று யூத மக்கள் கிளர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதை இந்த காணொளிகள் காட்டுகின்றது. நாங்கள் இங்கே தான் இருக்கின்றோம், எங்களுக்கு சமாதானம் தான் வேண்டும், பேச்சுவார்த்தை மூலம் இந்த விடயத்தை முடித்துக் கொள்வோம், பாலஸ்தீனர்களும் யூதர்களும் இங்கே ஒன்று சேருங்கள், நாங்கள் காசாவுக்கு அருகில் 100 மீட்டர் தொலைவில் தான் நாங்கள் இருக்கின்றோம், அநியாயமாக சிறுவர்களை குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் என்று இவர்கள் கோஷமிட்டவாறு காசாவுக்கு அருகில் நின்று இஸ்ரேலிய மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதை காணக்கூடியதாக உள்ளது. To the border of Gaza, and now look at how many people we are here on the border. So many people start doing what is needed to be done. So please join us, support our movement. We are here to call not only to end the horrors and the atrocities, we're here to call for peace. Yes, Israeli-Palestinian peace. This is the only solution that can save our lives, both of the Palestinians and the Israelis. Join us. அடுத்த செய்தியாக சகோதரர்களே, மொரோக்கோ நாட்டிலிருந்து தற்போது காசாவை நோக்கிய பேரணி என்று ஒரு சில மக்கள் கூட்டம் பேரணியை ஆரம்பித்தது. தற்போது இந்த பேரணியில் ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்துள்ளதாக தகவல் கிடைக்கின்றது. இந்த பேரணி ஆப்பிரிக்காவின் மொரோக்கோவிலிருந்து புறப்பட்டு கிழக்காக பயணம் செய்தால் அல்ஜீரியா, லிபியா ஊடாக எகிப்துக்குள் நுழைந்து காசாவுக்குள் செல்லலாம். தற்போது இவர்கள் கால்நடையாக இந்த பேரணியை ஆரம்பித்துள்ளார்கள். இருப்பினும் இவர்களை லிபியா மற்றும் எகிப்து நாட்டுக்குள் நுழைவதற்கு அந்த நாட்டு அரசாங்கம் அனுமதிக்குமா என்ற ஒரு சந்தேகம் உள்ளது. ஏனென்றால் லிபியாவும் எகிப்தும் அமெரிக்காவுக்கும் மறைமுக ஆதரவு பெற்ற நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை இந்த பேரணி லிபியா எல்லையை முடைத்துக் கொண்டு எகிப்துக்குள் நுழைந்தால் எகிப்துக்குள் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கூட்டத்தோடு சேர்ந்து காசாவுக்கு நுழைவதற்கு தயாராக இருப்பதாக செய்திகள் கிடைக்கின்றது. இருந்தும் சகோதரர்களே, இந்த லிபியாவும் சிசியும் அமெரிக்காவுடைய நட்புக்காக, அமெரிக்காவுடைய ஆதரவுக்காக இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு எந்த எல்லை வரையும், அதாவது இந்த பேரணியில் உள்ளவர்களை கொலை செய்வதற்கும் தயங்க மாட்டார்கள் என்பது இவர்களுடைய முன்னைய வரலாறுகளில் இருந்து
என்று பின்னைய வரலாற்றை நாங்கள் யூகித்துக் கொள்ளலாம். அடுத்த சகோதரர்களே, இஸ்ரேலுடைய தெற்கு ஜெருசல பகுதியில் மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகிறது. இதனால் அங்குள்ள மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். 40க்கும் மேற்பட்ட தீயணைப்பு குழுக்கள் வரவழைக்கப்பட்டுள்ளது. மேலும் 8 விமானங்கள் தீயணைப்புக்காக பயன்படுத்தப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த காட்டுத்தீயையும் ஹூதிகள் தான் செய்திருப்பார்களோ என்ற ஒரு சந்தேகமும் காணப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. மேலும் சகோதரர்களே, காசாவுக்காக கடுமையான போராட்டம் பிரான்சில் இடம்பெறுகிறது. வரலாற்றில் இல்லாத அளவு மிகப்பெரிய முஸ்லிம் அல்லாத மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெறுகின்றார்கள். அது இல்லாமல் ஐரோப்பாவின் வேறு சில நாடுகளிலும் போராட்டங்கள் இடம்பெறுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. அரபிகள் நித்திரையிலும் கூத்தாட்டங்களிலும் இருக்க நாளுக்கு நாள் முஸ்லிம் அல்லாத நாடுகள் மனிதாபிமான நோக்கம் கொண்டு காசாவுக்காக தங்களது குரல்களை உயர்த்தி வருவதை காணக்கூடியதாக உள்ளது. இங்கே பாருங்கள், ஒருவர் கடையில் பொருட்களை எடுக்கும் போது இஸ்ரேலுடைய பொருட்களை நிராகரிக்கின்றார். அதற்காக மிக நீண்ட நேரம் இந்த கடையில் நேரத்தை செலவிடுகின்றார் என்று அவரது மனைவி சமூக வலைத்தளங்களில் காணொலியை வெளியிட்டிருப்பதை காணலாம். பாருங்கள் சகோதரர்களே, நாங்கள் எங்கே இருக்கின்றோம்? இங்கே பாருங்கள், மரதன் ஓட்ட போட்டி ஒன்று தென்னாப்பிரிக்காவில் இடம்பெறுகிறது. இந்த தென்னாப்பிரிக்கா மரதன் ஓட்ட போட்டியில் ஒரு இஸ்ரேலிய மரதன் ஓட்ட வீரர் பங்கு கொள்கின்றார். இதனை அவதானித்த தென்னாப்பிரிக்காவில் உள்ள பொதுமக்கள் எழுந்து வந்து அவரை வெளியேறும்படி கோஷமிடுவதையும், குழந்தைகளை கொல்லும் நாடு இஸ்ரேல், தென்னாப்பிரிக்கா விட்டு வெளியேறு, ஃப்ரீ பலஸ்தீன் என்று கத்திக்கொண்டு அவரை போட்டியிலிருந்து விலகும்படி கோஷமிடுவதை நாம் காணக்கூடியதாக உள்ளது. இவ்வாறான காட்சிகள் எல்லாம் நீங்கள் அரபு நாடுகளில் காண முடியுமா சகோதரர்களே? இங்கே பாருங்கள், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள் இஸ்லாமியர் அல்லாதவர் நுழைந்து இஸ்ரேலிய பொருட்களை விற்க வேண்டாம் என்று காசாவுக்காக கதறி அழுவதையும் கோஷமிடுவதையும் நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது. Non fate la spesa in questo posto! Soldi spesi qua dentro sono dei c***o di bambini morti! Cazzo siete? October 7th, Hamas, Hamas, Hamas. Anti-Semitism, Holocaust. இங்கே பாருங்கள், ஒரு ஐரோப்பிய பெண் தனது நாட்டில் போலீஸ்காரர்களோடு விரண்டு நிற்கின்றாள். எதற்காக தெரியுமா? காசாவில் அநியாயம் நடக்கின்றது என்ற ஒரே மனிதாபிமானத்திற்காக புலம்பி நிற்கின்றாள். இவர் பேசுவதை சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். அக்டோபர் 7 யூத எதிர்ப்பு, ஹமாஸ் ஹமாஸ் ஹமாஸ். இன்னும் பழைய கதையை தான் இன்னும் கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு விவாதிப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள். சியோனிசம் என்றால் என்ன என்பது பற்றி இப்போது உள்ள ஒவ்வொரு இளைஞனுக்கும் தெரியும். அது உனக்கும் தெரியும். அந்த உண்மையை நீ கேட்க விரும்பவில்லை. அதை நீங்கள் விட்டுக் கொடுக்கவும் விரும்பவில்லை. ஏனென்றால் உங்களது வாழ்க்கை அனைத்தும் பொய்யின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த சியோனிசவாதிகளை பற்றி நான் நூற்றுக்கணக்கான ஆவணங்களை காட்டினேன். முட்டாள்கள் அதை புறக்கணித்தார்கள். நீங்கள் இந்த புகைப்படத்தில் உள்ள காசா மக்களுடைய நிலையாவது நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? இது நரகம் என்று இந்த இஸ்லாமியர் அல்லாத ஒரு பெண் புலம்பி சென்ற காட்சியோடு இந்த நிகழ்ச்சியை முடிவடைத்துக் கொள்கின்றேன்.